ஹாய் ஆல். நம்ம இந்தியாவில் வந்து ரோட் கிராஸ் பண்ணுறதுக்கு ஜீப்ரா கிராசிங் அப்படின்னு சொல்லி இருக்கும். பட் ஆனால் நம்ம வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. எப்படி வேணாலும் கிராஸ் பண்ணுவோம். ஹைவேல கிராஸ் பண்ணுவோம். எந்த சைடு வேணுனாலும் நம்ம வந்து நடந்து ரோடை கிராஸ் பண்ணி போவோம். பட் யூஎஸ்ஏல அப்படி பண்ண முடியாது. நமக்கு எப்படி காருக்கு சிக்னல் இருக்கோ, சைன் இருக்கோ, அது மாதிரி வந்து ரோட் கிராசிங்க்குமே வந்து பெடஸ்ட்ரன் கிராசிங் சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ இதில் ப்ரெஸ் பண்ண மாதிரி அப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா இங்கே வாக்கிங் சிக்னல் காட்டுது பார்த்தீங்களா? அப்படி காட்டுச்சு அப்படின்னா நம்ம நடக்க ஆரம்பிச்சிடணும். அதிலே கவுண்ட் டவுன் இருக்கும். 10, 9, 8ன்னு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகும். நம்ம 1 வர்றதுக்குள்ளே நம்ம அந்த சைடு கிராஸ் பண்ணிடணும். ஆனால் வந்து நீங்கள் இப்போ ரோட் கிராஸ் பண்ணணும். ஆனால் வந்து ரெட் கலரில் வந்து இந்த மாதிரி கை காட்டுற சிக்னல் இருக்குது அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணணும். எப்போ அந்த நடக்கிற சிக்னல் வருதோ அதுவரை நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா வந்து கார் வந்து அந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம். பட் நடக்கிற சிக்னல் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கார்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிருங்க. அப்படி நம்ம நடக்கிற சிக்னல் வந்தும் கார் நம்மளை முட்டிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரில் ஓட்டுறவங்களுக்கு ஃபைன் கொடுப்பாங்க. நம்மளுடைய இன்ஜுரியை பொறுத்து அவங்களுக்கு ஃபைன் இருக்கும். சம்டைம்ஸ் லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணுவாங்க. 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஜெயிலுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்தளவு வந்து இங்கே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து இந்த கிராசிங் சைனே இல்லை இங்கே. ஆனால் நீங்கள் ரோட் கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது பேர் வந்து ஜே வாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியும் நம்ம பண்ணக்கூடாது. எங்கே ரோட் கிராஸ் பண்ணுறதுக்கு பெடஸ்ட்ரன் கிராசிங் இருக்குதோ அங்கே தான் நம்ம கரெக்டாக அந்த சிக்னலுக்கு அதை ப்ரெஸ் பண்ணி நம்மளை வாக்கிங் சைன் கொடுத்தா மட்டும்தான் நம்ம பண்ணணும். நினைக்கிற இடத்துலலாம் நம்மளால் ரோட் கிராஸ் பண்ண முடியாது. அப்படி பண்ணுறவங்களுக்கும் ஃபைன் உண்டு. அப்படி ரோட் கிராஸ் பண்ணுறவங்கள வந்து அதாவது கரெக்டாக சிக்னல் படி கிராஸ் பண்ணுறவங்கள வந்து ஹிட் பண்ணிட்டாங்க, இடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த டிரைவருக்கும் இங்கே ஃபைன் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல ரெகுலேஷன்ஸை வந்து இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம ஊரில் வந்து நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன், நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ரோடு கிராஸ் பண்ணும்போது அடிபட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிலாம் நம்ம நிறைய கேள்விப்படுறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயத்த நம்ம ஊரில் கொண்டு வந்தால் கூட நிறைய வந்து உயிர் சேதங்களை வந்து தடுக்கலாம். ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற அந்த ஜீப்ரா கிராசிங்கே நம்ம நேர்மையாக நல்லா கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா கூட அது நல்லது தான். ஸோ இப்படி தான் அங்கே யூஎஸ்ஏல ரோட் கிராஸ் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.